ஸோ அருளினி இல்லையா? ஸோ ஒரு அழகான பேர் அருளினி. ஸோ சரிகமப்பா எனக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த இண்டோருக்குள்ளே பாடிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் க்ரௌடில் வந்து பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு அருளினி? இன்னைக்கு கொஞ்சம் மைனாக்களையும் அலைக்ராவும் பாடுறேன். அலைக்ரா கொஞ்சம் மைனாக்களே. கொஞ்சம் மைனாக்களே இருந்து கொஞ்சம் மட்டும் கிடைக்குமா எங்களுக்கு? பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. யா. கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள், அடையின்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, நாளை வரும் கனவு அதை நான் ஏன் நம்பணும், நாம் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். அவ்வளவுதான். வா செமையா இருக்கு. சும்மா இந்த சவுண்ட்ல கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஹெட்செட்லாம் போட்டு நைட்டு படுத்துட்டு கேட்டோம் அப்படின்னா அப்படியே அருளினியோட அருள் நமக்கு கிடைக்கும் ரொம்ப அப்படின்னு. நன்றிண்ணா. சரிகமப்பா டீம்ல இருந்து ஸ்வேதா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஸ்வேதா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பருங்க. பாக்கும்போது தெரியுது அழகா கியூட்டா சாப்பிடுங்க. வலியாதடா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆயத்தோட வெடியுது. சூப்பர். என்னென்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல? இன்னைக்கு வந்து கோடி அருவி கொட்டுதே அண்ட் மல்லிப்பூ அண்ட் உப்பு கருவாடு. உப்பு கருவாடு மை ஃபேவரட் சாங், ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. எங்களுக்காக 2 லைன் மட்டும் அது பாட்டு பாடலாமா? ஓகே. என்ன பாட்டு பாடுவோம் இப்போ எங்களுக்கு? உப்பு கருவாடு மல்லிப்பூ பாடு. மல்லிப்பூவா? தாராளமா. ஹே மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போறே, மச்சான் எப்போ வர போறே, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போறே, நான் ஒத்தையில தத்தளிச்சா தினம் சொப்பனத்தில் மட்டும்தான் உன்னை நான் சந்திச்சா. பக்கத்துல நிக்கிறேன். எப்போ வர போற எப்போ வர பாட்டு. ஓகே. எனக்கே பாடின மாதிரி அது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அது எடிட்டர் பார்த்து போட்டுக்கலாம். வணக்கம் மேதா. எங்களுக்காக இன்னைக்கு என்னென்ன பாட்டு பாட போறீங்க நீங்க? முன்பே வா. இங்க பாடலாமா? சூப்பர் ஃபைன். நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா, நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா, தேன்மலை தேர்க்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா, நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா, நீரும் செம்புல சேரும் கலந்தது போலே கலந்தவளா. இப்போ வந்து நம்ம சரிகமபால இருக்கிற ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க. அதுல யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க? ஸ்ட்ரிக்ட்லாம் யாருமே அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே செம்ம நல்லா பாடினா செம்ம, நல்லா பாடலனா அப்படியே முறைப்பாங்க. எல்லாருமே முறைப்பாங்க, சேர்ந்து முறைப்பாங்க. கண்ணுல எரிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி. அது மாதிரி அதனாலே பயந்துட்டே கரெக்டா பாடினோன்ற கான்ஷியஸ் இருக்கும். சூப்பர். எந்த ஜட்ஜ் கிட்ட இருந்து ஒரு மறக்க முடியாத கமெண்ட் இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா யாரை சொல்லுங்க? எனக்கு ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான கமெண்ட் வந்துச்சு. ரொம்ப அழகா பாடுற, இன்கிரெடிபிள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அண்ட் ஸ்வேதா மோகன் மேம் வந்து நீ பிளேபேக் சிங்கர் ஆகக்கூடிய 10 பொருத்தமும் கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா இப்படிலாம் சொல்லுவாங்களா, நம்மளோட சிங்கிங் இவ்வளோ தூரம் ரீச் ஆகுமான்னு நினச்சிட்டு இருக்கும் போது இவ்வளோ பெரிய லெஜெண்டரி சிங்கர் நம்மளை சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா. ஸ்ட்ரிக்ட்லாம் யாருமே இல்ல. ஓகே. எல்லாரும் நல்லா அப்படி பாடுவாங்க. கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. நல்ல கமெண்ட்ஸ் சொன்னாங்க. உங்களுக்கு பெஸ்டா கிடைச்ச ஒரு கமெண்ட் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? தெரியலையே. சைந்தவி மேம் நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சு. என்ன சொல்லுவாங்க சைந்தவி மேம்? இப்போ ஒரு ரீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்க்கு பாட்டை விட என்னோட நான் ரொம்ப கியூட்டா பெட்டிட்டா இருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா அப்படிதான் இருக்கீங்க, கியூட்டா தான் இருக்கீங்க. Thank you. ஓகே. பட் நல்லா பாடுறேன். ஸ்ரீனிவாஸ் சாரும் நிறைய சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே. விபி சார் வந்து சொன்னாங்க மெகா ஆடிஷன் போது ஐ அம் சவுண்டிங் லைக் a ப்ரொஃபஷனல்னு. அதான் எனக்கு ரொம்ப நைஸ் கமெண்ட்ஸ். அந்த மாதிரி இல்ல? சூப்பர். ப்ரொஃபஷனலா நீங்க பாட்டு பாடுறீங்க அப்படிங்கிறது. அச்சு இருக்காங்களா? அச்சுமா எப்படி அவங்க செம்ம பர்சன்ல அவங்க ஒரு மாதிரி ஜாலியா கம்ஃபர்ட்டபிளா பிரிட்டி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க என்ன சொல்லுவாங்க அடிக்கடி அவங்க கிட்ட? என்ன வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் பூமிகான்னு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா அந்த முன்பே வாசாங்க. ஆமா அப்படிதான் இருக்கு. அதான் அந்த கண்ணு ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு நானும் உருட்டிக்கிட்டே இருந்தேன். பட் பூமிகா சோ ஆல்வேஸ் என்ன கார்ஜியஸ் னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா. சூப்பரா இருக்கு. நீங்க உண்மையிலே கார்ஜியஸா தான் இருக்கீங்க. தேங்க்ஸ். அவன் ஃப்ளர்ட் பண்றானா இல்ல இன்டர்வியூ எடுக்கறானானே அவங்களுக்கே தெரியல. டவுட்டா இருக்கு இல்லையா? உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன பாட்டு? தாவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு.
போட்டான்டா நங்கூரத்தை. ஸோ அருளினி இல்லையா? ஆமா ஸோ ஒரு அழகான பேர் அருளினி. அவங்க பேசுறதுமே வந்து அவ்வளோ க்யூட்டா இருக்கு, சிரிச்சாலுமே க்யூட்டா இருக்கு. என் ஹார்ட் எல்லாமே வந்து ஒரே வெயிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. வேண்டாம்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்குல்ல. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா. எப்படி இருக்கீங்க அருளினி? நான் சிறப்பா இருக்கேன். நீங்க? சிறப்பாக இருக்கிறேன். தமிழ் அடடா. தமிழ்நாடு தானா நீங்க? இல்ல நான் மலேசியால இருந்து வரேன். மலேசியன் தமிழியனா? ஆமா. அதுதான் சிறப்பாக இருக்கேன்னு தமிழ்ல வருது. சூப்பருங்க, சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷம். மலேசியால எப்படி இருக்காங்க? எல்லாரும் சிறப்பா இருக்காங்க. சிறப்பாக இருக்கிறாங்களா? வீட்ல மாமா அத்தை எல்லாம் நல்லா இருக்காங்களா? அம்மா அப்பா எல்லாரும் சிறப்பா தான் ஓகே, இருக்காங்க. மாமா அத்தை எல்லாம் நல்லா இருக்காங்க. அம்மா அப்பா மாமா எல்லாம் அத்தை. சிறப்பா இருக்காங்க. அம்மா அப்பா. பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன் வா. என்னடா நீங்க? அண்ணாவா? ஆமா, எல்லாமே வீட்ல வாங்கண்ணா போங்கண்ணான்னு கூப்பிடுறது வழக்கம் தானே. அது அப்புறம் என்ன உங்களை அங்கிள் நான் கூப்பிட முடியும்? எல்லாம் அப்படிதான் கூப்பிட்டு இருக்கானுங்க. நேதா, வணக்கம். அது கண்ணு சூப்பரா இருக்கு, நல்லா முட்டை கண்ணு. ஆமா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, சொல்லிருக்காங்க. கண் உருட்டுறதுல என் வாழ்க்கையை உருண்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, மேகா எங்க இருந்து வந்திருக்கீங்க? சென்னை தான். சென்னை தான். சூப்பர். என்ன படிச்சிருக்கீங்க மேகா? நான் ஃபைனல் இயர் இப்போ படிக்கிறேன். College student? Biotechnology. ஆமா நான் ஸ்டூடண்ட். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு நினைச்சேன். ஸ்கூல் ஆமா. ஐயோ அதெல்லாம் இல்ல. காலேஜ் ஸ்டூடண்ட் ஃபைனல் இயர். ஸோ சரிகமப்பா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த இண்டோருக்குள்ள பாடிருப்பீங்க. இப்போ நான் வந்து நம்ம ஓப்பன் க்ரௌட்ல வந்து பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு இப்போ இந்த மொமெண்ட்? ரொம்ப பிளஸ்டா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இங்க அவுட் சைட்ல வந்து பாடி நிறைய பேரும் நம்மள பார்க்க போறாங்க. சோ ஆமா. வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல ஒரு மாதிரி ப்ரிப்பேர்லாம் ஆயிட்டீங்களா? ப்ரிப்பேர் ஆயிட்டேன். பாட்டு பாடும்போது கொட்டாய் வந்து என்ன பண்ணுவீங்க? வராது வந்துச்சுன்னா வராது. விக்கல்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வருமா? எனக்கு வரும், எனக்கு பேசும்போதே வருமே. நீங்க அப்படி பேசும்போதே ஆமா. தெரியுது. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஸோ நிறைய நீங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க. ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்றாங்க அருளினி கிட்ட? எல்லாமே நல்ல விஷயங்களா தான் சொல்றாங்க. சொல்றாங்க இல்லையா? ஆமா அருளினிக்கு கடவுளோட அருள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அப்படியே சொல்றாங்க. சொல்லலாம். ஆமா எவ்வளவு எஃபர்ட் எடுத்து எவ்வளவு விட்டு போட்டாலும் ஓகே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆமா. ஓப்பன்ல பாடுறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜாலியா இருக்கு போறது. இல்ல? இண்டோர்ல பாடி அது ஒரு மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் எல்லாம் பாப்பாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் பாப்பாங்க. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு இந்த மாதிரி ஷோ சரிகமப்பா ஃபேமிலியோட பண்ண போறோம். சோ ஒரு மாதிரி ஜாலி வைப்ஸா இருக்கு. வைப்ஸா இருக்கு இல்லையா? என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? நான் வந்து முன்பே வா, சண்டை கோழி, அப்புறம் முன்பே தானே இருக்கிறேன். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அது சும்மா வேற ஒண்ணும் இல்லை, சும்மா ஃபன்னுக்கு நகைச்சுவைக்காக மட்டுமே. முன்பே வா, சண்டைக்கோழியில இருந்து குறுக்கு சிரித்தவளே. குறுக்கு சிரித்தவளை. ஓகே, வேற அவ்வளவுதான் 3 பாட்டு. 3 பாட்டு தான். ஸ்ட்ரைட்டா சிரிச்சவளைன்னுலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, அந்த ஜோக் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேல வா, இங்க இப்படி ஹைட் ஏறுவா. வணக்கம் ஸ்வேதா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பருங்க, பாக்கும்போது தெரியுது அழகா கியூட்டா Thank சாப்பிடுங்க. வலியாதடா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் சரிகமப்பா ரொம்ப நல்லாவே சூப்பரா போயிட்டு இருக்கீங்களா? சூப்பர். சரிகமப்பா இது வரைக்கும் நீங்க வந்து இண்டோர்ல பாடிருப்பீங்க, கண்டிப்பா. ஜட்ஜஸ் அங்க இருக்கிற ஒரு 100 ஆடியன்ஸ் கிட்ட. ஆமா. பட் இங்க வந்து நம்ம லைவ்ல பாடுறோம், எத்தனை பேர் பாப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆமா. அது நர்வஸா பிரஷரா இருக்குமா? இல்ல, நர்வஸ் பிரஷர் எல்லாம் தாண்டி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பாடும்போது விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க தானே. கண்டிப்பா பண்ணுவேன், நான் பண்றேன் உங்களுக்காக. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவ்வளவு நாள் வந்து ஒரு செட்டுக்குள்ள தான் பாடிட்டு இருந்தோம். இப்போ இவ்வளவு பெரிய ஒரு லொகேஷன்ல நின்னு பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா Happy, இருக்கு. yeah. உங்களை பார்த்தோன்னே நான் ஒரு கவிஞனா மாதிரி எனக்கு ஒரு கவிதை வருது. ஓ, பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும், அதுக்கப்புறம் அந்த ஏதோ பாடுவாரு ஜிவி பிரகாஷ் ஏதோ சாரிங்க, இதுல துஜே தேக்கா போ போய் தேக்ஸாவை கழுவு. அது எடுத்து மறந்துருச்சு. ஒழுங்கா பை ஹார்ட் பண்ணிட்டு அது வாங்க. போயிட்டு வந்துடுறேன். பேரண்ட்ஸ்ல எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க? பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பிளஸ்ட். அதாவது ஒரு திருக்குறள் வரும்ல, ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சோ அதுக்கு அந்த மாதிரி அந்த திருக்குறளுக்கு ஏற்ப வந்து எல்லாம் அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இப்படிப்பட்ட ஒரு புள்ளைய பெற்றதுக்கு நாங்க பெருமைப்படணும் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? இந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்? ஏன்னா செம பேட்டிலா இருக்கும் கூட பெர்ஃபார்ம் பண்றவங்க, அது வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? நீங்க கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி நல்லா பண்ணணும், நல்லா பண்ணாதான் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வெறியோடே நம்ம எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அது நல்லா இருக்கும், ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்கா இருக்கும். கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது நம்ம வாங்கி ஆமா, எப்படியாச்சும் வாங்கணும்னு அந்த ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்கும். அந்த மாதிரி. இப்போ சாங் ப்ராக்டிஸ்க்கு வந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. தண்ணிக்குள்ள உட்காந்து பாடுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா? ஓகே, அந்த ஸ்டுடியோ சரணமும் வர்றதுக்கு பாடும் இல்ல. ஓகே, நீங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ல ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? நான் வந்து சாங் கேட்டுட்டே இருப்பேன். சாங் ஒரு 100 தரம் கேட்டுட்டே 100 டைம்? ஓகே. டைம் என் அப்பா அம்மாலாம் ரொம்ப வெறுத்து போயிடுவாங்க. அந்த சாங் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பேன். Okay. கேட்டுட்டு ரொம்ப
அப்பப்ப பாடுவேன், அவ்வளவு பாட மாட்டேன், பட் கேட்டுட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவ்வளவுதான்ல, பெருசாலாம் ஒண்ணும்லாம் இல்ல. நிறைய பேருக்கு பாடி காமிப்பேன், நல்லா இருக்கான்னு ஃபீட்பேக் வாங்க. சூப்பருங்க. இந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், கிடைச்சிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது வந்து அதை ஏன் கேக்குறீங்க? ஆமா, ஆக்சுவலி அது போகிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெஷர் நான் எடுத்துக்க மாட்டேன் பர்சனலி. கோல்டன் ஷவர் கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம நல்லா பாடிடலாம் அப்படின்றது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம கோல்டன் ஷவர்க்காகன்னு பாடினா திடீர்னு கிடைக்கலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான். அதனால அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததுல இருந்து நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் ஃபீல் பண்ணாத ரவுண்ட்ல தான் ஐ காட் கோல்டன் ஷவர். வாவ், ஓகே. அதனால அப்படியே போயிடலாம், இது நல்லா இருக்கு அப்படி. எதிர்பாராதது எதிர்பாருங்க. இது வேற ஷோ வருதுங்க. ஐயோ விஜய் டிவி அது, சாரி. அச்சுமா அர்ச்சனாக்காவை பத்தி என்ன சொல்றீங்க? ஆனா ரொம்ப அர்ச்சனாக்கா வந்து செம்ம ஸ்வீட்டுங்க. செட்லலாம் வந்து எங்க கிட்டலாம் வந்து செம்ம ஜாலியா பேசுவாங்க. அண்ட் அவங்க இப்போ கூட மெசேஜ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னடா, ஏன்னா இப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள பார்த்துட்டு இருப்போம், அவங்க நம்ம கூட வந்து பேசுறாங்க பழகுறாங்கன்னும் போது அது ஒரு தனி ஹாப்பினஸ். அந்த மாதிரி மோட்டிவும் பண்ணுவாங்க, நல்லா பண்ணலாம், ரொம்ப மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. நல்லா பண்ணுங்கடா, விட்டுறாதீங்க உங்க ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி. she is so humble and so kind and so sweet person. என்ன படிக்கிறீங்க அருளினி நீங்க? நான் வந்து ஃபைனல் இயர் பேச்சுலர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். என்ன கம்யூனிகேஷன்? ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன். ஆக்சுவலி எனக்கும் அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்லயே சொல்லிருக்காங்க, நீங்க அந்த கம்யூனிகேஷன் படிக்கிற பொண்ணு தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆமாவா? ஆமா, நிச்சயமா அண்ணா கிடைக்கும். அண்ணா பிக்கப் லைன் போடுறேங்கிறதுனால அந்த அண்ணாவங்கிற மட்டும் அழுத்தி சொல்றது இல்லையா? என்னன்னா நீங்க என்ன எல்லாரும் வயசு கூட இருக்கறங்க அண்ணா தானே கூப்பிடுறாங்க. நான் வயசு சின்ன பையன், நான் இப்பதான் ஒரு 21 ஆகுது எனக்கு. நீங்க நல்லா உங்களோட பேசுறீங்க. நல்லா பேசுறேனா? ஆமா थैंक யூங்க. இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. பட் நோ சான்ஸ். இன்னொன்னு சொல்லலாம்னு இருக்கோம். உங்களை பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அழகூரில் பூத்தவளே என்ன அடியோடு சாய்த்தவளே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் எனக்குள்ள ஓடுது. நான் கவிஞனா மாறுறேன் உங்களுக்கு முன்னாடி. ஓகே, எங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்கடா, செருப்பு கட்டு அடிப்பாங்கடா அப்படிலாம் பேசிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி இல்லையா? இல்ல. ஓகே, நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்கன்னு யாரு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணா, எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்க? நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் காம்படிஷன் 3வது படிக்கும் போது. ஓகே, 3rd ஸ்டாண்டர்ட் தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் காம்படிஷன்ல கர்நாடிக் மியூசிக் நான் ரொம்ப சுமாரா தான் பாடுவேன். அப்போலாம் ரொம்ப சுமார் தான். அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் 6th ஸ்டாண்டர்ட்ல. ஓகே, 6th ஸ்டாண்டர்ட். சோ அப்போ சொன்னாங்க நல்லா பாடுவேன்னு. சரி, இப்போ நீங்க பேசல, எதுக்கு பாட்டு பாடுறீங்க? அது நீங்க பேசுறதே பாட்டு பாடுற மாதிரி இருக்குங்கிற அது ஒரு பிக்கப் லைன். அது ஒரு இன்டெலெக்சுவலான பிக்கப் லைன். எல்லாரும் சொல்லிருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன். ஆமாவா? ஓ சோ ஸ்வீட்டா. ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு நம்ம ஒரு நல்ல சிங்கர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எங்க இருந்து எடுத்தீங்க? எப்போ கிடைச்சது உங்களுக்கு நம்ம சிங்கர் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி? நம்ம சிங்கர் தான்ற ஒரு இது வந்து நான் சின்ன வயசுல நானே சிங்கர் நினைச்சுப்பேன். ஓகே. ஆமா, ஏன்னா வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் போவேன், சின்ன வயசுல இருந்தே பாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மளும் சிங்கர் தான். ஆனா நிறைய ஷோஸ் போகும்போது தான் நம்மளை விட பயங்கரமான சிங்கர்ஸ்லாம் இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நிறைய லேர்ன் பண்ணி இன்னும் நல்லா பாடணும் அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான மேடையில வந்து நின்னுருக்கேன். சூப்பருங்க. எனக்கு வந்து அந்த ஜட்ஜஸ்ல வந்து ஃபேவரட் வந்து கார்த்திக் சார். கண்டிப்பா அவரோட சாங் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற மாதிரி பாட்டுங்க அது. ஓகே, அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கும். உங்களுக்கு கார்த்திக் சாரோட ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு மாலை. ஒரு மாலை. ஆமா, அப்புறம் இது அவள் உலக அழகி எனக்கே பாடின மாதிரி இருக்கும். ஓகே, எடிட்டர் ஸ்கிப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இல்ல இதைத்தான் முக்கியமாக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அர்லினி. ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. கெரியர்லயுமே இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட டிராவல் பண்ணுங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேதா. ஸோ ஹாப்பியா ஜாலியா உங்க ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் மட்டும் இல்ல, நீங்க நிறைய ஸ்டேஜ் வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். பிரதர் தாங்க, நம்ப மாட்டாங்க, இப்பெல்லாம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு பிரதர்னு சொல்றேன். அது சும்மா அது கண்டென்ட்டுக்காக. ஸோ லைஃப்ல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருப்பீங்க, அதை நோக்கி அப்படியே டிராவல் பண்ணுங்க. ஹாப்பியா சீக்கிரமாவே அந்த அச்சீவ்மெண்ட் நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பியா இதே பாசிட்டிவோட இதே ஸ்மைலோட உங்க இந்த ஸ்டேஜ் மட்டும் இல்ல, நிறைய ஸ்டேஜ் நீங்க லைஃப்ல பார்க்கணும், எல்லாத்துலயுமே சக்சஸ் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பிரதரா வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.